த்ரிஷா மேம் வந்திருந்தாங்க. வாட் எவர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னாலுமே த்ரிஷா மேம் மட்டும் ஃப்ரண்ட் சீட்ல இருந்தாங்க, மீதி 2 பேரும் பேக் சீட்ல தானே இருந்தாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. த்ரிஷா ஏன் வந்தாங்க அப்படின்றது நம்ம கையில இல்லை. யார் வரணும், யார் இருக்கணும், யார் என் கூட நிக்கணும்ன்றது விஜய் சாரோட முடிவு. கரெக்டா 1 month பிஃபோர் எலெக்ஷன் தான் அந்த டாக்குமெண்ட் லீக் ஆச்சுல. அந்த டைமிங்ல எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது போன வருஷம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுமே நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, மேம் டிஎம்கே தோத்ததுக்கு பெரிய ரீசன் ஜூலி தான். நல்லா போயிட்டு இருந்தது டிஎம்கேக்கு. எப்போ ஜூலி வாய் விட்டாங்களோ, ஃபர்ஸ்ட் சீசன்ல அவங்க வெளியில போனதுலேருந்து இப்போ டிவிக்கு விஜய் சார் ஸ்பீச் கொடுக்குற வரைக்கும் அந்த கேப்ல என்ன பண்ணாங்க மேடம் தெரியலையே. அதுதான் இருந்தா தெரிஞ்சிருக்கும். அது வேறெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஓப்பன் ஆச்சு இல்ல. கமல் சார் விஷயத்துல கமல் சாருக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது. அவங்க கோயம்புத்தூர்ல கண்டெஸ்ட் பண்ணப்போ கிட்டத்தட்ட ரொம்ப ஆல்மோஸ்ட் வின் பண்ணிட்டாங்கன்ற இதுல லாஸ்ட் ஒரு 10 minutesல தான் எம்என்எம் வந்து புது கட்சி மக்கள் ஓட்டு போட்டாங்க. இல்லைன்னு இல்லை, அவங்களுக்கு பண்ணாங்க. நிறைய ப்ராமிஸ் இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக நீங்கள் கேட்டிங்கன்னா அது அப்படியே வந்து என்ன வின் பண்ணலன்னா என்ன, இன்னும் ஒர்க் அவங்க பார்ட்டியில் ஒர்க் கண்டினியூ பண்ணிட்டு இந்த வாட்டி அவங்க பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். 6 வரிகளும் வந்தே மாத்திரம் எல்லாம் இந்த மாதிரி ஒபிஷியல் ஃபங்க்ஷன்ஸ் ஸ்வேரிங் இன் செரமனிஸ்ல பாடே ஆகணும். அதுக்கப்புறம் தான் நேஷனல் ஆந்தம். ஸோ இப்போ நீங்க வந்தே மாத்திரமும் நேஷனல் ஆந்தம் ஒமிட் பண்ணா ரெண்டுமே நீங்க ஒமிட் பண்ணணும். அது எப்படி முடியும்? இது நம்ம வந்து அப்ஜெக்ட் பண்ணோம். ஆனா கவர்னர் தரப்பிலிருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, திரு அண்ணாமலை சார் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த கோட் சூட்லாம் ஓகே தான், பட் நீங்க இந்த வெள்ளத்துல கூட கோட் சூட் போட்டு தான் விஜய் சார் வந்து அங்க போய் பார்வையிடுவாரா, அந்த பணியெல்லாம் போய் செய்வாரா? விஜய் சார் வந்து சேவை செய்வாரா அப்படின்னு நீங்க கேளுங்க. என்ன ட்ரெஸ் போட்டு செய்வாரான்றது நீங்க கேட்க அவசியம் இல்லை. கரூர் இன்சிடென்ட் வந்து இவங்க, நான் எப்பவுமே அன்னைக்கே நான் சொன்னேன், கரூர் இன்சிடென்ட் வந்த 5 நிமிஷத்துல அந்த செய்தி பார்க்கும் போதே நான் சொன்னேன். த்ரிஷா மேம் வந்திருந்தாங்க. த்ரிஷா மேம் வாட் எவர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னாலுமே ஸ்ரீமன் சார் ஆகட்டும், சஞ்சீவி சார் ஆகட்டும், இவங்க எல்லாருமே ஆரம்ப காலத்துலேருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 3 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். ஆனால் த்ரிஷா மேம் மட்டும் ஃப்ரண்ட் சீட்ல இருந்தாங்க, மீதி 2 பேரும் பேக் சீட்ல தானே இருந்தாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. த்ரிஷா மேம் வந்திருக்காங்க. சரி, இன்னைக்கு போஸ்ட் கூட பாத்தீங்களா? பார்த்தது. இதுக்கு மேல நம்ம என்ன சொல்றதுக்கு இருக்கு? இன்னைக்கு கேப்ஷன் அழகா இருக்காங்க, ப்ளூ சாரியில எல்லாம் கட்டிக்கிட்டு, லவ் இஸ் ஆல்வேஸ் லவுடர் அப்படின்னு லவுடாவே இருந்துச்சு, ரொம்ப லவுடாவே இருந்தது. அதான் இந்த கேள்விக்கு பதில் சொல்லி சொல்லி நான் டயர்ட் ஆயிட்டேன். நீங்களும் பாவம் கேட்டு கேட்டு டயர்ட் ஆயிட்டீங்க. எத்தனை தடவை சொன்னாலும் அது வந்து எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் ஹிஸ் பர்சனல் லைஃப். அவங்க என் பக்கத்துல யார் இருக்கணும்ன்றது முடிவு பண்றது அவங்களுடைய முடிவு தான். இப்போ கடந்த 5 வருஷத்துல ஒரு செப்பரேஷன் நடந்திருக்குன்றது நமக்கு இப்போதான் தெரியும். ஸோ சங்கீதா மேம் அங்கே இல்லைன்றது உண்மையிலே ஐ ஃபீல் வெரி சேட். அவங்க பசங்க இல்லைன்றது ஐ ஃபீல் வெரி சேட் பர்சனலி. இந்த பாயிண்ட் நான் வந்து அந்த டைம்ல எப்போ அந்த கம்ப்ளைண்ட் லெட்டர் லீக் ஆச்சோ அப்போவே நான் வந்து என்னோட இது அப்போசிஷனை நான் சொல்லியிருக்கேன். பட் எண்ட் ஆஃப் த டே வேண்டா விருப்பமா கூட யாருமே வாழணும்னு அவசியம் இல்லை. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாலே அது 2 வருஷம் இருக்கட்டும், 20 வருஷம் இருக்கட்டும், கூட இருந்தாலும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க வாழணுன்ற இது கட்டாயப்படுத்த முடியாது. ஜஸ்ட் ஃபார் த பப்ளிக் இமேஜ், பொலிட்டிக்கல் இமேஜ், பிடிக்காத ஒரு வாழ்க்கை வாழணும்னா அதுதான் ஒரு நாடகம். கரெக்டா? கரெக்ட் மேம். ஸோ அதுல வந்து இவங்க வந்து முடிவு பண்ணியிருக்காங்க, ஓகே இவங்க தான் என் பக்கத்துல இருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. பட் இப்போ நான் சொல்றேன், லீகலி ஸ்பீக்கிங் அண்ட் எத்திக்கலி ஸ்பீக்கிங் அந்த வைஃபுக்கு புண்படுத்தாம அயமிக்கபிளா என்ன பண்ண முடியும் அப்படின்றது உட்கார்ந்து பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா வருவாங்க. இப்போ ஜூன் 15 அடுத்த ஹியரிங் இருக்கு. கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் நடக்கும். எல்லாருக்குமே ஒரு ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு திருப்தியாக இருக்கிற மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்கன்றது அகைன் என்னோட நம்பிக்கை. அப்படியெல்லாம் கை விட்டுற மாட்டாங்க. இப்போவும் நான் வந்து இந்த கேள்வி கேட்கக்கூடாதுதான், கொஞ்சம் இன்சென்சிட்டிவா இருக்கும். கரெக்டா 1 month பிஃபோர் எலெக்ஷன் தான் அந்த டாக்குமெண்ட் லீக் ஆச்சுல. அந்த டைமிங்ல எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு.
ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது போன வருஷம் ம். நவம்பர்ல. ஸோ அப்பவே இது லீக் ஆனா அப்போ ஆயிருக்கலாம். ம். லீக் ஆனதே தப்பு தான். பிகாஸ் இட்ஸ் அ பிரைவேட் டாக்குமெண்ட், இட்ஸ் லீகல் டாக்குமெண்ட். இது வந்து லீக் ஆகக்கூடாதுன்னு அவங்க ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணியும் லீக் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில இவங்களோட பொலிட்டிக்கல் கரியர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டாப் போடணும்னு இன்டென்ஷன்ல பண்ண விஷயம். யார் பண்ணாங்கன்றது தெரியல. ஸோ இதுவும் பேசுறோம் அப்படின்னா இதுவும் பேசணும். ஸோ எண்ட் ஆஃப் த டே அகேன் ஐ எம் சேயிங், த்ரிஷா ஏன் வந்தாங்க அப்படின்றது நம்ம கையில இல்லை. யார் வரணும், யார் இருக்கணும், யார் என் கூட நிக்கணும்ன்றது விஜய் சாரோட முடிவு. அவங்க வைஃப் ஏன் வரலன்றதுக்கு நமக்கு ஒரு Reason தெரியும். இவ்வளோ பெரிய ம். மனஸ்தாபம் இருக்கும்போது அவங்க எப்படி வருவாங்க? அது இது தட் இஸ் அ வெரி அன்ரீசனபிள் கமெண்ட் டு மேக். பட் ஹி வில் மேக் திங்ஸ் ரைட். எல்லாரையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு கொண்டு வருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவ்வளோதான் இதுல நான் சொல்ல வர விஷயம். த்ரிஷா பத்தி நான் எதுவுமே இங்க சொல்லவே முடியாது. பிகாஸ் அகைன் அவங்க என்ன பண்றாங்கன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நான் அந்த பிளேஸ்ல இருந்திருந்தா நான் அவங்க பிளேஸ்ல இருக்க மாட்டேன் கண்டிப்பாக. நோ இட் இஸ் நோ, ஐ ஹாவ் மை லைன்ஸ், ஐ வில் நெவர் கிராஸ் தட். ஸோ நான் அவங்க பிளேஸ்ல இருக்க மாட்டேன். ஸோ சில விஷயங்கள் அவாய்ட் பண்ணிருக்கலாம், மேபி அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஆ. சில விஷயங்கள் வந்து அவாய்ட், எல்லாமே சொல்லணும், எல்லாமே பண்ணிதான் காட்டணும், எல்லாத்துலயும் அவங்க இருக்கணும்னு ம். அவசியம் இல்லை. ஸோ அது மேபி அவங்களா வந்து யோசிச்சு ம். பண்ணாங்கன்னா, பட் ஐ ரியலி ஃபீல் வெரி பேட் ஃபார் ஆல் த டாக்ஸிசிட்டி தட் ஷீ இஸ் கெட்டிங். ஸோ இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ், இந்த டாக்ஸிக் இது எல்லாமே ஸ்டாப் பண்றது அவங்க கையில தான் இருக்கு. எஸ் மேம். ஸோ இவங்க ஒரு பக்கம் இருந்தாலுமே சங்கீதா மாமே அந்த பதவியேற்பு விழாக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மக்களுக்கு தெரியும், ஓகே அவங்க ம். வரமாட்டாங்கன்ட்டு. ம். இருந்தாலும் அவங்க பசங்களாச்சும் வந்திருக்கலாமே அப்படின்னு ம். எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஏன்னா நீங்க கூட சொல்லியிருந்தீங்க. ம். ஸோ அதுக்கு மட்டும்தான் மக்கள் ஃபீல் பண்றாங்க. இல்ல அது ஒரு கேப் இருந்துட்டே இருக்கு, ம். நம்ம மனசுலயே இருக்கு, வந்திருக்கலாமே அப்படின்னுறது. இவங்க கூப்பிடலன்னு நம்ம சொல்ல முடியாது. மேபி கூப்பிட்டுருக்கலாம், வராம இருக்கிறது அவங்க முடிவா ஆ. இருந்திருக்கலாம். ஸோ வி டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த பேக்ரவுண்ட். அதுதான் எனக்கு, அவ்வளவுதான் என்னால ம். இங்க சொல்ல முடியும். பட் அகைன் எண்ட் ஆஃப் த டே நமக்கு ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரல, ம். நம்ம வாழ பிடிக்கல அப்படின்ற பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் அது செப்பரேட் ஆயிடுறது பெட்டர் ஆப்ஷன் அப்படின்றதா. பட் அதுல ஒரு முறை இருக்கு. ஆ. கரெக்டான முறையில லீகலி ஸ்பீக்கிங், எத்திக்கலி ஸ்பீக்கிங் யாரையும் புண்படுத்தாம அந்த ப்ரொசீஜரை அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணி விட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம ஏன் பேச போறோம், நீங்க ஏன் ம். கேட்க போறீங்க? ஸோ அதே மாதிரி தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இண்டஸ்ட்ரியில வந்து நீங்க வந்து பிரேவா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து. ம். அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் இருந்துச்சோ, மக்கள் சைடு இருந்துச்சோ, அதே மாதிரி மக்கள் சைட்ல இருந்து அப்போசிஷன் இருந்துச்சு. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில இருக்க பெரிய ஆக்ட்ரஸ், ஆக்டர் எல்லாத்துலேருந்துமே ஒரு எதிர்ப்பு இருந்துச்சுன்னு சொல்லலாம். ம். கமல் சார் ஆகட்டும், ம். ரஜினி சார் ஆகட்டும், சத்யராஜ் சாரா இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாருமே நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. கமல் சார் வந்து இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாதுன்னு சொன்னாங்க. சத்யராஜ் சார் இருந்துட்டு நீங்க உங்களோட படத்துக்காக நான் வெயிட் பண்றோம் அப்படின்ட்டு நான் இவங்கெல்லாம் நிறைய சொல்லிட்டே இருந்தாங்க. இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களே, அவங்க ம். கூட ஒர்க் பண்ணவங்க, அவங்கள பத்தி தெரிஞ்சவங்களே சப்போர்ட் பண்ணல. ஸோ அத ம். கேட்கும்போது, அத பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? See, நான் டிவிக்கே இறங்கி ஹோல் ஹார்ட்டடா சப்போர்ட் பண்றேன். அதே மாதிரி அவங்க இறங்கி அவங்களுக்கு பிடிச்ச பார்ட்டி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆ. ஸோ அந்த சப்போர்ட்டை நான் வந்து நீங்க ஏன் அங்கே சப்போர்ட் பண்றீங்க, இங்கேயே சப்போர்ட் பண்ணலன்னு கேட்குற ரைட்ஸ் எனக்கும் இல்லை, அவங்களுக்கும் இல்லை. ஓகே. அது அவங்களுடைய தனிப்பட்ட பொலிட்டிக்கல் வியூஸ், பொலிட்டிக்கல் சப்போர்ட். பட் விஜய் சருக்கு இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, மக்கள் சைட்ல இருந்தும் நிறைய அப்போசிஷன் இருந்திருக்கு. பொலிட்டிக்கல் சைட்லயும் ஏகப்பட்ட ப்ரெஷர் இருந்திருக்கு. ஏன்னா புதுசா அப்படி ஈஸியா அலோவ் பண்ணிட மாட்டாங்க, அது இருக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி இருந்த இப்போ ஆந்திர பிரதேஷ்ல சரி, நார்த்லயும் சரி, ஏன் நம்ம சவுத்லயும் சரி, பெரிய ஆக்டர்ஸ் வந்து பொலிட்டிக்கல் என்ட்ரி கொடுத்தப்போ அது வேற இது வேற. ம். ஒரு படத்துல ஹீரோவா நடிக்கலாம், ரியல் லைஃப்ல அப்படி லீடர் ஆயிட முடியுமா அப்படின்ற ஒரு விமர்சனம், ஒரு என்ன சொல்றது, டிமோட்டிவேஷன், அது சகஜம்தான், இருக்குதான். பட் கமல் சார் விஷயத்துல கமல் சாருக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது. ஆ. அவங்க கோயம்புத்தூர்ல கண்டெஸ்ட் பண்ணப்போ கிட்டத்தட்ட ரொம்ப ஆல்மோஸ்ட் வின் பண்ணிட்டாங்கன்ற இதுல லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல தான் இல்லைன்னு ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கும் இது ஃபேன் பேஸ் ஓட்டா மாறாதுன்னு இல்லை, அதனால மாறிடுச்சு. ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். மாறிடுச்சு, ஆ. அவங்களுக்கும் மாறிடுச்சு. ஏன்னா அவங்களும் அந்த டைம்ல நிறைய வந்து ப்ராமிசிங்கான விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க, பண்ணுவாங்க அப்படின்னு. பட் இப்போ பாத்தீங்கன்னா அவங்க அப்போஸ் பண்ண அதே கட்சியில வந்து இவங்க இருக்காங்க. அது த்ரூ தான் அவங்களுக்கு எம்பி சீட் வந்து கண்டெஸ்ட் பண்ணிருக்காங்க, வின் பண்ணிருக்காங்க. கரெக்டா? ம். சோ அதான் நான் சொன்னேன், அப்படி நீங்களே வந்து உங்களுடைய ஸ்டாண்ட் மாறி அப்படியே ஆப்போசிட் ஸ்டாண்ட்ல போய் நிக்கும்போது
நீங்க அடுத்தவங்கள கிரிட்டிசைஸ் பண்றது எந்த வகையில நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? ஃபேக்ட் தான் நான் சொல்றேன். ஃபேக்ட் தான். எனக்கும் கமல் சார் ரொம்ப பிடிக்கும். பிக் பாஸ்ல இருந்தே உங்களுக்கு ரொம்ப உலக பிடிக்கும். நாயகனுங்க. ஆஸ் an ஆக்டர் வந்து அன்பேரலல். அவங்க கிட்டயே யாரும் வர முடியாது. அவங்க ஆக்டிங் எல்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு இன்னும் 50 வருஷம் ஆகும். அது he is god of cinema, all that. பொலிட்டிக்கலி கூட நிறைய எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது. ஏன்னா அப்போ எம்என்எம் வந்து புது கட்சி. நான் வந்து அன்அஃபிஷியலா ஒரு 2 வாட்டி இல்ல அவங்க ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போயிருக்கேன், மீட் பண்ணியிருக்கேன். நல்லா பேசினாங்க இதெல்லாம். பட் எப்போ அவங்களே வந்து அந்த ஸ்டாண்ட்ல இருந்து மக்கள் ஓட்டு போட்டாங்க, இல்லன்னு இல்ல. அவங்களுக்கு பண்ணாங்க, நிறைய ப்ராமிஸ் இருந்துச்சு. எனக்கு பர்சனலா நீங்க கேட்டீங்கன்னா அது அப்படியே வந்து என்ன வின் பண்ணலன்னா என்ன, இன்னும் ஒர்க் அவங்க பார்ட்டில ஒர்க் கண்டினியூ பண்ணிட்டு இந்த வாட்டி அவங்க வந்து பெருசா வந்திருக்கலாம். கரெக்ட். பட் அது பண்ணல. அவங்களுடைய முடிவு அப்படியே அங்கே போய் Change நமக்கு ஆயிடுச்சு. வந்து ஒரு நேஷனல் ரெப்ரசன்டேஷன் வேணும், இருந்தாலும் நம்ம டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு போயிட்டாங்கல்ல. சோ இப்போ நம்ம எல்லாம் சொல்ல முடியும், நம்ம சொல்றது அவங்க கண்டுக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். பட் அவங்க சொல்றது நாங்க ஏன் சீரியஸா எடுத்துக்கணும் விஜய் சார் பத்தி அப்படின்றதுதான். ரஜினி சார் என்ன சொன்னாரு, என்ன அப்போஸா பண்ணாங்க? ஐ டோன்ட் திங்க் சோ. அவர் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட்டடா இருந்தாரு. அவங்க எப்பவுமே டிஎம்கே சப்போர்ட்ல தான் இருந்திருக்காங்க. சோ அதான் நான் சொன்னேன்ல, அது நம்ம ஏன் நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு கேட்க முடியாது. அது ஐ ரெஸ்பெக்ட் எவ்ரிபடிஸ் பொலிட்டிக்கல் வியூஸ் அண்ட் சப்போர்ட். எஸ் மேம். ஸோ அதே மாதிரி தான் இன்னொரு சின்ன கனெக்ஷன் வந்து பிக் பாஸ்ல இருக்கவங்கல இருந்தே எங்களுக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. நீங்களும் பிக் பாஸ்ல இருந்து வந்தவங்க தான். ஜூலி மேமும் பிக் பாஸ்ல இருந்தா, ஆர்த்தி இவங்க எல்லாருமே பிக் பாஸ்ல இருந்து சொல்லுங்க வந்தவங்க. சொல்லுங்க என்ன கேட்க போறீங்கன்னு தெரியும். என்ன தோணுச்சு அப்படின்னா, நீங்க டிவிகேக்கு சப்போர்ட் பண்றீங்க, அவங்க டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ நீங்க பேசும்போது டிஎம்கே அவ்வளோ இதெல்லாம் பேசல, ஒரு ஃபைட்டோ அப்படி கிடையாது, சப்போர்ட் பண்ணீங்க. பட் ஜூலி நீங்க பார்த்திருப்பீங்க அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ ஆர்த்தி மேமா இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கு உங்களுக்குள்ளதான். நீங்க அவங்கள காண்டாக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்புமே கிடைச்சிருக்கும். என்னம்மா நீ இப்படி பேசுற, இது ஓகே தானா, யோசிச்சியா அப்படின்ற மாதிரி ஏதாவது கேட்டிருக்கீங்களா? பாவம் நல்லா போயிட்டு இருந்தது டிஎம்கேக்கு. எப்போ ஜூலி வாய் விட்டாங்களோ சரி விடுங்க. சிங்கிள் ஹேண்டடா ஒரு கட்சியை எப்படி டவுன் ஆக்குறதுன்றது ஜூலியை பார்த்துதான் கத்துக்கணும். சீரியஸ்லி என்ன சொல்றது, ஜூலி எனக்கு நல்லா தெரியும். அவங்க கல்யாணத்துக்கும் என்ன இன்வைட் பண்ணாங்க, நான் ஊர்ல இல்ல. சோ வர முடியல, கால் பண்ணி விஷ் எல்லாம் பண்ணேன். சோ எனக்கு அவங்களுக்கு பர்சனலி எந்த விதமான இதுவும் கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்க ஃபர்ஸ்ட் அப்போஸ் பண்ணது அந்த இது விஜய் சார் வந்து ஜல்லிக்கட்டு கம்பேர் பண்ணி ஒரு விஷயத்த சொன்னாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் அவங்க பேசினதே. வீடியோ போட்டாங்க. ஃபர்ஸ்ட் வீடியோக்கும் நான் எதுவும் சொல்ல. அகைன் நான் சொன்னேன்ல, எவ்ரி பர்சன்ஸ் ஒப்பீனியன் ஐ ரெஸ்பெக்ட். ஓன் ஒப்பீனியன் இருக்கும், ஓகே. உங்க கருத்து சொல்ற உரிமை உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும். நீங்க சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு அப்படி இன்டர்பிரேட் ஆச்சா, ஃபைன். அதுக்கு நான் வந்து எதுவும் சொல்ல. அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு வீடியோ போட்டாங்க, உங்க வாரியர்ஸ் வந்து என்ன அட்டாக் பண்றாங்க பாருங்க அப்படின்னு ஏதோ ட்ரிகர் பண்ணி ஒரு வீடியோ போட்டாங்க. அப்போதான் நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் சார் சொன்னது இன்டர்பிரேட் பண்ண அவசியமே இல்ல. அவங்களே அந்த ஸ்பீச் எண்ட்ல கிளியரா சொல்லிட்டாங்க. ஜல்லிக்கட்டுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ண உடனே ஜல்லிக்கட்டுனா அது அவங்களுக்கு தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்களோ என்னவோ. ஜல்லிக்கட்டுக்கு ட்ரேட் மார்க் ஜூலியா வாங்கிருக்காங்க இல்ல, நான் சொல்றேன் அவங்க கிட்ட இருக்கு நினைச்சிட்டு இருக்காங்க. சரி, அவங்க அந்த ஜல்லிக்கட்டு டைம்ல தான் ஜூலின்னு ஒரு ஆளு நமக்கு தெரியும், ஃபேமஸ் ஆனாங்க, அது எல்லாமே ஓகே தான். ஆனா அந்த ஜல்லிக்கட்டு காசுக்கு இவங்க வந்து இறங்கி என்ன இவ்வளவு வருஷத்துல என்ன பண்ணிருக்காங்க? இவங்க சொன்னதுக்கும் இல்லப்பா நான் கேக்குறேன், அவங்க பிக் பாஸ் எப்போ நடந்தது? சீசன் ஃபர்ஸ்ட் சீசன்ல அவங்க வெளியில போனதுல இருந்து இப்போ டிவிக்கு விஜய் சார் ஸ்பீச் கொடுக்கற வரைக்கும் அந்த கேப்ல என்ன பண்ணாங்க மேடம் தெரியலையே. அதுதான் இருந்தா தெரிஞ்சிருக்கும். அது வேறெல்லாம் பண்ணிருக்காங்க. அதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் ஆச்சு இல்ல. ஒரு டேக்லைன்னு சொல்றாங்க, அது விடுங்க. அது நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க ரெஸ்பான்சிபிளா தான் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி. அதனாலதான் நான் அது எப்பவுமே நான் மெயின்டைன் பண்ணுவேன். சோ அதுக்கு எதுக்கும் நான் வெயிட்டேஜ் கொடுக்க மாட்டேன். ரூமராவே இருந்துட்டும். பட் சோஷியல் சர்வீஸா, மக்கள் சார்பா, மக்களுக்காக என்ன பண்ணிருக்காங்க? சரி, டிஎம்கேக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களே, டிஎம்கேக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? டிவிக்கு அட்டாக் பண்ணி பேசிருக்கு, அவ்வளவுதான். டிஎம்கேக்குள்ள நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஏதாவது பண்ணிருக்கீங்களா? சரிம்மா, இன்னைக்கு நீங்க வந்து டிஎம்கே சப்போர்ட் பண்றீங்க, இதே டிஎம்கே யாராவது ஒருத்தருக்கு நீங்க முன்னாடி சப்போர்ட் கொடுத்துருக்கீங்களா? அப்புறம் திடீர்னு எப்படி வந்தது? இதுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிஸ்ட்ஸுக்கு நம்ம வந்து வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டாம் தான் நான் ஃபீல் பண்ணுவேன். அதனாலதான் நிறைய வீடியோஸ் எனக்கே சொல்லுவாங்க, டிஎம்ல நிறைய பேர், அக்கா அந்த ஜூலிக்கு கவுண்டர் கொடுங்க கொடுங்க, ஒரு வீடியோ போடுங்க. எத்தனை வாட்டி தான், ஒரு வாட்டி தான் நான் வந்து போடுவேன். இந்த செகண்ட் டைம் தான் நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கருத்து சொன்னாங்க, ஓகே, அது நான் வந்து ரெஸ்பெக்ட் பண்றேன், விட்டேன். செகண்ட் டைம் ட்ரிகர் பண்ணி தான் பேசுறாங்க. சோ அதுல ஒரு விக்டிம் சிண்ட்ரோமா, ஐயோ நான் வந்து பாவம் என்ன வந்து கொலை மிரட்டல் கொடுக்குறாங்க, அது இது. சோ இதுதான் வந்து ட்ரிகரிங் விஷயங்கள். அது டாக்ஸிக் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்கன்னு நான் எப்பவுமே சொல்லுவேன். அது டிவிகே ஃபேன்ஸா இருக்கட்டும், டிஎம்கே ஃபேன்ஸா இருக்கட்டும்,
பர்சனலையே டெரோகேட்டரி விமென்க்கு எகென்ஸ்டா டாக்ஸிக்கா கமெண்ட் போடாதீங்க. அது வைஷ்ணவிக்கு எகென்ஸ்டா வந்தப்போ நான் சொல்லியிருக்கேன், திஸ் இஸ் ராங். பாயிண்ட் வச்சு பேசுங்க, கருத்து சொல்லுங்க, கவுண்டர் கொடுங்க, ஆனா நாட் பர்சனலி அட்டாக். சோ அப்போ வந்து இவங்க வேணும்னே ட்ரிகர் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. சோ அந்த நேரத்துல தான் நான் வந்து ஒரு கவுண்டர் கொடுத்தேன். கவுண்டர்னா அட்வைஸ் தான் கொடுத்தேன். பேசுங்க, ஆனா பார்த்து பேசுங்க. பேசுறதுல ஒரு உண்மை தன்மை நேர்மை இருக்கான்னு பார்த்து பேசுங்க. இப்ப பாருங்க எப்படி ஆயிடுச்சு. இப்போ நிப்பாட்டல, இவங்க இன்னும் போயிட்டு தான் மாதிரி தெரியல அவங்க. இப்போ போயிட்டு தான் இருக்கு. நான் கேக்குறேன், நீங்க அப்போஸ் பண்ணுங்க. விஜய் சார் மட்டும் தான் ஏன் அப்போஸ் பண்றீங்க? ஏன்னா விஜய் சாருக்கு அகேன்ஸ்டா நீங்க போனாதான் உங்களுக்கு டிஆர்பி வருது, உங்களுக்கு வியூஸ் வருது, அது நிறைய ரீஷேர் ஆகுது. திட்டுறதுக்குன்னே வருவாங்க இல்ல. ஆமா ஆமா, நம்ம பேஜ் அப்பயாவது பாக்குறாங்க. அப்படி இறங்கிட்டாங்க அவங்க. நீங்க திட்டுங்க, ட்ரோல் பண்ணுங்க, அதுதான் எனக்கு தேவை அப்படின்னு இருக்கும்போது நம்ம என்ன சொல்ல முடியும்? மக்களுமே நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, மேம் டிஎம்கே தோத்ததுக்கு பெரிய ரீசன் ஜூலி தான். நீ பேசினது மட்டும் தான்மா, எங்களுக்கு டிவிக்கு அவ்வளவு பிடிக்கலனாலும் கூட நீ பேசி பேசி எங்களை பிடிக்க வச்சு. அதாங்க நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். இவங்க எப்போ வாய் விட்டாங்களோ டிஎம்கே பாவம் நல்லாதான் இருந்தாங்க. என்னதான் சொல்றது, இது யாரு இவங்க? ஜூலி அப்பாயிண்ட் பண்ணவங்க இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு பேசணுங்க. நல்லா பேசுறோமா, இன்னும் பேசு பேசுன்னு சொன்னவங்க எல்லாம் பேசணும். டிஎம்கே மேடையிலேயே இவங்க பேசிருக்காங்களே. சோ அவங்களோட சப்போர்ட் இருந்தானே இவங்க பேசிருக்காங்க. குளத்துல நான் நிக்கிறேன் நீ வா அப்படின்னு சோ சொல்லி அபிஷியலா இவங்களுக்கு அங்க சப்போர்ட் இருந்ததுனால தான் பேசிருக்காங்க. சோ அந்த அபிஷியல்ஸா தான் நம்ம கேட்கணும். வேற என்ன பண்ண. ஐ நெவர் கிராஸ் த பர்சனல் லைனுங்க. நான் எப்பவுமே சொல்றது, அடுத்தவங்களுக்கு அதுதான் சொல்றது, நெவர் அட்டாக் பர்சனலி. அட்டாக் த இஷ்யூ பட் டோன்ட் அட்டாக் த பர்சன். நான் இப்போ வரைக்கும் பேசினது அவ்வளோ, நான் வந்து பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் டிஎம்கே அகேன்ஸ்டா பேசியிருக்கேன். என்னைக்குமே நான் வந்து பர்சனலி அட்டாக் பண்ணி நீ அப்படின்னு அவங்க எடுத்த முடிவுகள் தப்பு, அவங்க எடுத்த ஆக்ஷன் தப்புன்னு தான் நான் சொல்லியிருக்கேனே தவிர நீங்களே வந்து இப்படி அப்படின்னு எல்லாம் நான் சொன்னது கிடையாது. அது சொல்லவும் கூடாது. அப்போ எனக்கும் சுச்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஆயிடும் இல்லையா? அதே மாதிரி விஜய் சாருக்கு ஓட்டு போட்ட மக்களை வந்து ஒரு டேக்லைன் சொல்லி எப்ப பாரு பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. தற்குறி அப்படின்ற ஒரு வேர்ட்ல சொல்லுவாங்க. அவங்கள பார்க்கும்போது நீங்களாம் அறிவார்ந்த பீப்புள் தான், அரசியல் நாகரிகம் உள்ள மக்கள் தான், தற்குறின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு நிறைய விமர்சனமே இருந்துட்டு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அதான் சொன்னேன்ல, லாஜிக்கலா ஒரு கவுண்டர் கொடுக்கிறதுக்கு அங்க பாயிண்ட் இல்லாதப்போ. பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். குமுதம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இந்த வைகாசி மாதத்தில் குரு பெயர்ச்சி வருகிறது. இந்த குரு பெயர்ச்சியில் குமுதம் தன்னுடைய நேயர்களுக்காக ஒரு சிறப்பான யாகத்தை வளர்க்கப் போகிறார்கள். குருவின் பாதிப்பு இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கு நல்லது இருக்கும், தீங்கும் இருக்கும். அனைவரும் இந்த யாகத்தில் கலந்து கொண்டு யாகத்தினுடைய ரட்சையும் அங்கு கொடுக்கக்கூடிய பூஜை பொருள்களையும் வாங்கி வைத்துக் கொள்வது இந்த குருவின் பரிபூர்ண கடாட்சத்தை பெறுவதற்கு குமுதம் நிர்வாகம் இதை செய்திருப்பதற்காக பாராட்டுக்கள். நேயர்களும் இதில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.